இல்லை நான் வந்து சகோதரர் ரஞ்சித்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ரைட்ஸ், கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை கொடுக்குது. கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை ஷெட்யூல்டு இன மக்களுக்கும் ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கொடுக்குறாங்க. நீ வந்து இத்தனை விகிதாச்சாரம் அவங்களுக்கு வந்து சட்டப்பேரவையிலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இடஒதுக்கீடு வேண்டும், அமைச்சரவையில் இடஒதுக்கீடு வேணும்னு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும்னு சட்ட ஒதுக்கீடு எங்கேயும் சொல்லலை. அரசியலமைப்பு சட்டம் இவங்களுக்கு உள்துறை கொடுக்கணும், இவங்களுக்கு பொதுப்பணித்துறை கொடுக்கணும், இவங்களுக்கு நிதித்துறை கொடுக்கணும்னு சட்ட முன்வடிவு எதுவும் சொல்லலை, அரசியலமைப்பு சட்டம் சொல்ல. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் இந்த அங்கீகாரத்தை தலித் மக்களுக்கு கொடுக்குது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஏதாவது கட்சி கொடுக்குறாங்களா சொல்லுங்கள். அதிமுக இருந்துச்சு, அதிமுகவில் உள்துறை கொடுத்துருக்காங்களா? நான் அதிமுகவை பற்றி பேசுகிறேங்க, எல்லாருக்கும் தானே பொறுத்தது, எல்லாரையும் தான் பேசுகிறேன். அப்போ காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பற்றி ஏன் பேச மறுக்கிறார் ரஞ்சித்? பேசணும்ல. தலைவர் ராகுல் காந்தி சந்தித்தார், ஒரு புத்தக வெளியிடும் போது கூட அவர் அணிந்துரையெல்லாம் கொடுத்துருக்காரு, எழுதியிருக்காரு, சினிமா துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு ஆங்கில புத்தகமாக வெளியே வந்திருக்கு. அப்போ காங்கிரஸை முன்னிறுத்தி ஏன் பேச மாட்டேன்றார் அவர்? பேசணும்ல, பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது. காங்கிரஸ் பேரியக்கம் கடந்த காலங்களில் என்னென்ன செஞ்சுருக்கிறது தலித்துகளுக்கு, இப்போ என்னென்ன செஞ்சிட்டு இருக்கு? எங்களுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. அதிகாரம் உள்ள மாநிலங்களில் என்னென்ன துறை கொடுக்குறாங்க, எத்தனை அதிகாரிகளை முன்னெடுத்துறாங்க, இதையும் பேசணும். ரைட், தேங்க்யூ. யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்தால் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. அவர் சொல்கிறாருன்றதுக்காக அவர் வரக்கூடாதா? அவர் யார் தீர்மானிக்கிறதுக்கு? திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கணும், ராஜா தீர்மானிக்கக்கூடாது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ, மாண்புமிகு முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்வது ஆளுநருடைய வேலை. இது அந்த கட்சி, அந்த ஆட்சி சம்மந்தப்பட்டது. ராஜா யார் உள்ள போந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஆகவே நாங்கள் இதை வரவேற்கிறோம். அவர் துணை முதலமைச்சரை கொடுக்க சொல்லுங்கள். மத அரசியல் பண்ணாமல் அவங்களுக்கு வேறு என்ன அஜெண்டா இருக்குது? இப்போ நாங்கள்லாம் மக்களை பற்றி பேசுகிறோம், பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம், வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம். அவங்க வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க, மக்களை பற்றி பேச மாட்டாங்க, விளிம்பு நிலை மக்களை பற்றி பேச மாட்டாங்க, மலைவாழ் மக்களை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் மத அரசியல். மத அரசியல் நானே இந்து மதம் தானே. இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கோம், இவர் மேக்சிமம் 90% இந்து மதம் தான். இவர் யார் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு? எங்களுக்கு இந்து மதத்தை பற்றி பேச தெரியும். அவர் வேலை என்ன? தூண்டி விட்டுட்டு அரசியல் ஆதாயம் பார்க்கணும், எல்லாரையும் எப்படிலாம் கொச்சைப்படுத்தி பேசணுமோ பேசணும், வெறுப்பு அரசியல் பண்ணணும். ராஜா காத்தவர் எதுவும் தெரியாது. ரைட், தேங்க்யூ. தாராளமாக செய்யலாம். அவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர், கண்டிப்பாக வலியுறுத்தும். ரைட். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.